பொதுவா சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கணும். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் பிரம்மாண்டமான அவங்களோட படைப்பும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்டும் தான். ஹாலிவுட் படத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்க நெறைய படம் வருது. அந்த மாதிரி அபிஷியல் ரீமேக் வாங்கி ஒரு சில படமும் வந்துட்டுருக்கு. ஆனா, அப்பட்டமா காப்பி அடிச்சு நம்ம தமிழ் சினிமால நெறைய படம் வந்திருக்கு. அப்படி அப்பட்டமா காப்பி அடிச்ச படங்களோட லிஸ்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா அந்த ஜீவாவோட பிளாக் மூவி கோஹெரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட அபிஷியல் ரீமேக்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த மாதிரி அபிஷியல் ரீமேக்ன்னே நமக்கு தெரியாம நம்ம தமிழ் சினிமால வந்து ஏகப்பட்ட மூவிஸ ஒரிஜினல் ஸ்டோரீஸ்ன்னு நம்மளும் நெனச்சு செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு ஹாலிவுட் மூவிய அப்படியே ஈயடிச்சாங் காப்பியா எடுத்திருந்தா நம்மளால ஓரளவுக்கு எந்த படம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஆனா, அந்த கன்டென்ட்ட நம்ம ஊர் ஃப்ளேவருக்கு ஏத்துனா மாதிரி மாத்தியிருந்தா, நம்மளால அது எந்த படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமலே போயிருது. ஏன்னா, அப்படி மாத்துறப்போ அந்த ஒரிஜினல் மூவியோட ஸ்டோரி பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. இதனாலேயே சில ரீமேக் படங்கள் மோசமான டிசாஸ்டர் ஆகுது. ஆனா, இதே ரீசன்னால சில படங்கள் கிளாசிக்காவும் மாறுது. அப்படியே கோலிவுட்டோட சில ஐகானிக் மூவிஸ்ல எந்த மூவியோட ஹாலிவுட் மூவி ரீமேக் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் படம் அவ்வை சண்முகி. நம்ம கமல்ஹாசனோட ஆக்டிங்ல கிரேஸி மோகனோட டயலாக் அண்ட் ஸ்கிரீன் பிளேல கே.எஸ். ரவிக்குமாரோட டிரெக்ஷன்ல 1996ல வந்த படம் தான் அவ்வை சண்முகி. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி கிளாசிக்னே சொல்லலாம். இந்த படம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. கமல்ஹாசன், மைக்கேல் வெஸ்ட்மோர்ங்கிற பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஸ்பெஷல் மேக்கப் கத்துக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கரெக்ட்டா அந்த டைம் பீரியட்ல அதாவது சரியா சொல்லணும்னா 1993ல வந்த மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவிய பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ்ல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவரு கத்துக்கிட்ட அந்த ஸ்பெஷல் மேக்கப் ஸ்கில்ல வச்சுட்டே அப்படியே அவரோட ஆஸ்தான ரைட்டர் கிரேஸி மோகனையும் கூட சேர்த்துக்கிட்டு, அவை சண்முகி படத்தோட வேலைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம கமல்ஹாசன். என்னதான் கேர் டேக்கர் மாதிரி வேஷம் போட்டு டிவோர்ஸ் ஆன ஒய்ஃப கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்க இந்த மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர்ங்கிற ஒரிஜினல் பிளாட்டையே வச்சு அவ்வை சண்முகி ஸ்டோரிய பில்ட் பண்ணாலும், கிரேஸி மோகனோட டயலாக் அண்ட் காமெடிஸ் எல்லாம் அவ்வை சண்முகி படம் மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர்ங்கிற அந்த படத்தோட காமெடிய விட ஒரு ஸ்டெப் அஹெடாவே இருக்கும் தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் அருணாச்சலம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல சுந்தர் சியோட டிரெக்ஷன்ல 1997ல வந்த அருணாச்சலம் படம் நம்ம தலைவரோட பிலிமோகிராஃபில ஒன் ஆஃப் தி ஐகானிக் மூவினே சொல்லலாம். இந்த அருணாச்சலம் படம் ப்ரூஸ்டர்ஸ் மில்லியனுங்கிற 1995ல வந்த ஹாலிவுட் மூவியோட ரீமேக்ங்கிறது உங்கள எத்தன பேருக்கு தெரியும்? ஆமாங்க. 1902ல ஜார்ஜ் பார் மகட்சியான் அப்படிங்கிறவர் எழுதின ப்ரூஸ்டர்ஸ் மில்லியனுங்கிற நாவல பேஸ் பண்ணி பல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில ப்ரூஸ்டர்ஸ் மில்லியனுங்கிற அதே டைட்டில்ல 1995ல வந்த ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட அருணாச்சலம் படம். குறிப்பிட்ட டைம்ல ஒரு பெரிய அமௌண்ட்ட செலவு பண்ணா நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ப்ரூஸ்டர்ஸ் மில்லியனுங்கிற நாவல பேஸ் பண்ணி வந்த எல்லா மூவிஸோட பிளாட்டுமே இருக்கும். அவ்வை சண்முகி மட்டும் இல்லாம கமல்ஹாசனோட ஆக்டிங்ல கே.எஸ். ரவிக்குமாரோட டிரெக்ஷன்ல 2000ல வந்த தெனாலி படமும் ஹாலிவுட் மூவியோட இன்ஸ்பிரேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க. வாட் அபௌட் பாப் அப்படின்னு 1991ல வந்து அமெரிக்கன் மூவிய இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த தெனாலி படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பேஷண்ட் அவனோட சைக்காட்ரிஸ்ட அவரோட வெக்கேஷன்ல ஃபாலோ பண்ணி போறப்போ என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நம்ம கமல்ஹாசனுக்கு உலகநாயகன்ங்கிற ஒரு டைட்டில் கிடைச்ச இந்த தெனாலி படத்துக்கு டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதினது நம்ம கிரேஸி மோகன் தான். என்னதான் ஒரு ஹாலிவுட் மூவில இருந்து இன்ஸ்பயர் ஆகி பிளாட்ட எடுத்திருந்தாலும் டயலாக் அண்ட் காமெடிஸ்ல தெனாலி ஒரு யூனிக்கான படமாவே இருக்கும் தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம சுந்தர் சி டிரெக்ஷன்ல கமல் அண்ட் மாதவன் நடிச்ச அன்பே சிவமோட கோர் பிளாட் பிளேன்ஸ் அண்ட் ட்ரெயின் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா கஜினி படம். நம்ம சூர்யா அண்ட் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு பேன் இண்டியன் சக்சஸ் வாங்கி கொடுத்த படம் 2004ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் இந்த படம் 2000ல வந்து கிறிஸ்டோபர் நோலனோட மொமெண்டோ படத்தோட ரீமேக்னு சொன்னாங்க. லீட் கேரக்டர் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்னால எஃபெக்ட் ஆகிருக்கு. மொமெண்டோ படத்தோட கான்செப்ட மட்டும் தான் ஏஆர் முருகதாஸ் கஜினி படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. மத்தபடி கஜினி படம் கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான மூவி தான். ஆனா இந்த கஜினி படத்தோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஏஆர் முருகதாஸ் 1951ல வந்த ஹாப்பி கோ லவ்லி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மூவியோட இன்ஸ்பிரேஷன்ல தான் டிசைன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பார்க்க போற இந்த படத்தை எப்ப பார்த்தாலும் நம்ம கதறி கதறி அழுவோம். அந்த அளவுக்கு இந்த படத்துல இன்டென்ஸான எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணிருப்பாரு நம்ம விக்ரம். ஆமாங்க 2011ல வந்த தெய்வ திருமகள் படம் தான். ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல வந்த இந்த படம் 2001ல வந்த ஐ எம் சாம்ங்கிற ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் ரீமேக்குங்க. இந்த படம் ரீமேக்னே நம்மள பாதி பேருக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோட இருக்க அப்பாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சில பிரச்சனைகள்னால அவன் பொண்ணோட அந்த கஸ்டடிக்காக கோர்ட்ல போராடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஐ எம் சாம் படத்தோட பிளாட்டா கிட்டத்தட்ட அப்படியே தெய்வ திருமகள்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. எது எப்படியோ ரீமேக்கா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல விக்ரமோட ஆக்டிங்க இப்போ நினைச்சா கூட கண்ணெல்லாம் கலங்குதுன்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா துப்பாக்கி. கஜினிய பார்த்த பல பேரு எப்படி இது மொமெண்டோ படத்தோட காப்பி
காப்பின்னு கிரிட்டிசிசம் வச்சாங்களோ, அதே மாதிரி நம்ம தளபதிய ஒரு பிக் லீக் கொண்டு போன 2012ல ஏஆர் முருகதாஸோட டிரெக்ஷன்ல வந்து துப்பாக்கி படத்தையும் இன்டர்வல் போர்ஷன் மட்டுமே காப்பின்னு ட்ரோல் பண்ணாங்க. 2008ல வந்து டேக்கன் படத்தோட காப்பின்னு நெறைய பேர் துப்பாக்கி படத்தோட ரிலீஸ் அப்போ சொன்னாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா, டேக்கன் படத்துலயும் புரோட்டகனிஸ்ட் கேரக்டர் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு அகைன்ஸ்டா என்னெல்லாம் பண்ணாங்கங்கிற பிளாட்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம தளபதி துப்பாக்கி படத்தோட இன்டர்வல்ல அந்த மெயின் டெரரிஸ்ட் கிட்ட சொல்றது துப்பாக்கி படத்தோட ஒரு ஐகானிக் சீனா இருக்கும். அதே மாதிரி இந்த டேக்கன் படத்துலயும் ஒரு ஐகானிக்கான ஃபோன் கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அதனாலேயே மேஜரா இந்த துப்பாக்கி படம் டேக்கன் படத்தோட காப்பி படம் அப்படின்னு ரிலீஸ் ஆனப்போ நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா துப்பாக்கி படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் நரேட்டிவ் இந்த டேக்கன் படத்துல இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா தான் இருக்கும். அண்ட் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல லியோ 2023ல நம்ம தளபதி விஜயோட லியோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த படத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியூல செட் பண்ணியிருக்காரா இல்ல ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கப்போ திடீர்னு 2005ல வந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக் தான் லியோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு ரீமேக் படம்லாம் பண்ணுவாரு அப்படின்னு அதை நம்பாம போய் தியேட்டர்ல உட்கார்ந்தப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட்லயே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கு தேங்க் கார்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லியோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட ஒரு ரீமேக் தான் அப்படின்னு. ஆனா அது பாதி படம் தான். குறிப்பா சொல்லணும்னா ஃபிளாஷ்பேக்குக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் அவனோட பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஒரு காஃபி ஷாப் வச்சு சாதாரணமா அவனோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பிரச்சனை நடந்து அவனோட உண்மையான ஐடென்டிட்டி வெளியே தெரியுது. அப்ப அவனோட பழைய எதிரியெல்லாம் அவனை தேடி வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட கதை. லியோவோட கதையும் இதுதான். ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா லியோ வேற ஒரு படமா ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸும் வந்துச்சு. அண்ட் இதே லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம ஏகேவோட விடாமுயற்சி படம். ஏகேவோட விடாமுயற்சி படத்தோட டீசர் எப்படி இருக்க போகுதோ, ரோட்வே மூவிஸ் எல்லாம் சொல்றாங்களே, அப்போ பயங்கரமா இருக்க போகுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ டீசர் வந்த உடனே முக்காவாசி பேர் எல்லாரும் சொன்னது இதுனா 1997ல வந்து அந்த அமெரிக்கன் மூவி பிரேக் டவுன் மாதிரியே இருக்கு அப்படின்றது தான். ஆனா என்னதான் நிறைய பேர் அப்படி சொன்னாலும் கண்டிப்பா மகிழ் திருமேனி ஒரு ரீமேக் மூவிலாம் பண்ண மாட்டாரு. அப்படியே பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்காவே விடாமுயற்சி இருந்தாலும் அது அதே மாதிரி இருக்காது. இன்னும் ஏகப்பட்ட த்ரில் மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட சீன் பை சீன் இந்த பிரேக் டவுன் படமா தான் இந்த விடாமுயற்சி இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர்ல படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல டிராமா இருந்துச்சு. நம்ம ஆடியன்ஸ் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா வந்த ரீமேக் படங்கள்ல விடாமுயற்சியும் ஒண்ணு. ஆனா என்ன பொதுவா இந்த ரீமேக் படங்கள்லாம் ஓரளவுக்கு எப்படியாவது ஹிட் ஆயிடும். ஆனா விடாமுயற்சி ஒரு டிசாஸ்டரா தான் முடிஞ்சது. இப்படி மேல சொன்ன எல்லா படங்களும் தமிழ் சினிமாவோட சில ஐகானிக்கான மூவிஸ். இது இல்லாம விஷாலோட நான் சிகப்பு மனிதன் 2007ல வந்து அவேக்குங்கிற படத்தோட ரீமேக். அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட அயலான் 1982ல ஈடி த எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் அப்படிங்கிற மூவியோட ரீமேக். அண்ட் நம்ம ஜெயம் ரவியோட ஸ்பேஸ் படம் டிக் 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 1998ல வந்து அமெகடான் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக். இப்படி தமிழ் சினிமால ஏகப்பட்ட மூவிஸ் ஹாலிவுட் படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு இந்த படங்கள்ல எந்த படம் இவ்வளவு நாள் என்ன மாதிரி ஹாலிவுட் மூவில இருந்து ரீமேக் பண்ணதான்னு தெரியாம இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே கான்செப்ட்ல பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.